வணக்கம் சார். ரியல் ஏஜென்ட் வந்து ஜிகே பேசுகிறேன். இது வந்து லாஸ்பேட்டை சார். லாஸ்பேட்டை மகாவீர் நகருக்கு நியர் மெயின் ரோட்டில் தான் இருக்குது. இது சந்துலாம் கிடையாதுங்க, நல்லா பக்கா மெயின் ரோடு. எலிவேஷன் போடலைங்க, மன்னிச்சிருங்க. நேரில் வாங்க பார்க்கலாம். ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 அடி சார். ரோடு ஃப்ரண்டேஜ் பிளாட்டு சைஸு 60க்கு 50ங்க. கிட்டத்தட்ட 3000 ஸ்கொயர் ஃபீட் வருதுங்களா பிளாட்டு சைஸு. இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா பிளின்த்து பீம் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா கீழே வந்து 1500, மேலே ஒரு 1500, 3000, அதுக்கு மேலே ஒரு 150. ஒரு ஸ்டோர் ரூம் மாரி போட்டுக்கிறாங்க மேலே. கிட்டத்தட்ட 3150 ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 அடி கிட்ட சைடில் ஒரு சைடு, இன்னொரு சைடு வந்து ஒரு 4 அடி கிட்ட விட்டுக்கிறாங்க. மாமரம் ஆகுதுங்க, வாழை மரம்லாம் போட்டுக்கிறாங்க. இடம் நல்லா ஆகுதுங்க, இடம்லாம் ஒன்றும் பிரச்சனை தப்பு இல்லை. கார் பார்க்கிங் எல்லாம் நல்லா தான் பண்ணிக்கிறாங்க. அது விலை என்ன சொல்கிறாருன்னா 3.25 கோடி சொல்கிறாருங்க. இதோடைய விலை வந்து 3.25 கோடி. அவர் என்ன சொல்கிறாரு, அந்த ஹவுஸ் ஓனர் என்ன சொல்கிறாரு, இந்த வீட்டை வந்து 3000 ரூபா இன்ஜினியர் தான் கொடுத்து கட்டிக்கிறாரு. இன்ஜினியர் வந்து 3000 ரூபா, சதுரடிக்கு 3000 ரூபா சார்ஜ் பண்ணாராம். அப்போ நீங்களே பார்த்துங்க சார், அந்த அக்ரிமெண்ட்டை கூட நான் காட்டுறேன் வாங்க. 3000 ரூபா கரெக்டாக வாங்கினார் எங்ககிட்ட. கட்டி கரெக்டாக 2 வருஷம் குறையாத ஆகுது அப்படின்றாரு. பெரிய ஹால் சார், பெரிய ஹாலு. பெட்ரூம் கீழே தான் கொஞ்சம் பெட்ரூம் சின்னதாக இருக்குது. மெயின் ஹாலு பெட்ரூமு 2 கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெட்ரூமு, ஒரு சைடு கிச்சனு, கீழே பூஜா 2, ஒன்று காமன் பாத்ரூம், ஒன்று அட்டாச்சு பாத்ரூம், கார் பார்க்கிங். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய பெட்ரூம், கிட்டத்தட்ட 17க்கு 13. அதேமாதிரி 2 பெட்ரூம் மேலே. அது ஒரு 12க்கு 12 ஒரு சின்ன பெட்ரூம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூமுங்க. கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், கிச்சன், பூஜா, ஒரு பெரிய ஹால் வந்து பார்த்திங்கன்னா 33 அடி அகலம். ஹால் 33க்கு 13 கணக்கு பண்ணிங்க ஹாலுடைய சைஸு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டெரேஸ், அது மேலே ஒரு 1.5 சதுரம், அதாவது 150 ஸ்கொயர் ஃபீட் இருக்குதுங்க. அது வந்து இந்த காமனாக போட்டு வச்சுக்கிறாங்க, ஜாமான்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. நல்லா இருக்குது சார். பில்டிங் நல்லா ஒர்த்தபிள் பில்டிங் எல்லாம் பண்ணிக்கிறாங்க, வேலைப்பாடோடு பண்ணிக்கிறாங்க. அதான் சொல்கிறேன் இல்லைங்களா, பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 3000 ரூபா இவங்க கொடுத்துக்கிறாங்க. அப்போ நீங்கள் கணக்கு பண்ணிங்க. அந்த இடத்துல என்ன ரேட்டு போகுதுன்னா 7000 ரூபா போகுது சார். ஏன்னா நின்று கேட்டேன் நாங்கள் பக்கத்தில். அவர் சொன்னார், ஹவுஸ் ஓனர் சொன்னார். அதெல்லாம் நான் வெளியில் வந்து கேட்டோம். அவங்க சொன்னாங்க, வெளியில் இருக்கிறவங்க இந்த இடத்துல 7000 போகுது. ஏன்னா மெயின் ரோடு சார், 7000 போகுது. நாங்கள் அதை வச்சு பண்ணுவோம். அவங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் கணக்கு போட்டுங்க. 3000 ஸ்கொயர் ஃபீட்டு இன்ட்டு 7000, 2 கோடியே 10 லட்சம் ரூபா ப்ளஸ்ஸு 3000 ரூபாய்க்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிறேன்னார். கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோரு, அதுக்கு மேலே 3150 ஸ்கொயர் ஃபீட்டு வருங்க கன்ஸ்ட்ரக்ஷன். 3150 இன்ட்டு 3000. ஒரு மதிப்பு கரெக்டாக தான் சார் சொல்கிறார், தப்பு இல்லை. 3 கோடியே 25 லட்சம் ஃபைனல்ன்ற மாரி தான் பேசுகிறார். என்கிட்ட 3.5 சொன்னார். 3.5 சொல்லி கூட்டுன்னு வாங்க, 3.25க்கு முடிச்சு கொடுங்கன்னாரு. நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னதே 3.25 தான் சொல்கிறேன். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கிங்க. ஓகே சார். இந்த அப்ரூவ்டு வாங்கிக்கிறார், பக்கா அப்ரூவ்டு. லோன் போடுறவங்க போடலாம். வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்க பார்த்த மாரி வாசப்படி வீடு. ஃபுல்லாக கிரானைட்டு தான், ஃபுல்லாக கீழே மேலே ஃபுல்லாக கிரானைட்டு தான். கிரானைட்டு ரேட்டு சொன்னாருங்க 200 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்டு. அது ஏன்னா இவர் தான் வாங்கி கொடுத்தார், ஹவுஸ் ஓனர் தான். இது கைப்பூட்டிலாம் ஃபுல்லாக டீ கூட்டுங்க. டீ கூட்டில் கைப்பூட்டிலாம் போட்டுக்கிறாங்க.
வெளியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வருதுங்க, பால்கனி வருது, 2 பால்கனி வருது. ஒன்று பெட்ரூம்லேருந்து வெளியில் போகிற மாதிரி ஒரு பால்கனி, இன்னொன்று வந்து ஹால்லேருந்து வெளியில் போகிற மாதிரி ஒரு பால்கனி, 2 பால்கனி வருது. நல்லா இருந்தது, அதுவும் பார்க்கறது நல்லா இருந்தது. வீடு வந்து பிடிக்காதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க சார், வீடு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த பட்ஜெட்டு யாருக்கு ஓகேன்றதை தயவுசெய்து வாங்க. ஆனால் தயவுசெய்து வந்துட்டு 2.5 2.25 தராதீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட மதிப்பீடு நான் சொல்லிட்டேன், அந்த ஏரியாவில் என்ன போகுதுன்னு சொல்லிட்டேன். நீங்களும் விசாரிங்க, தப்பு இல்லை. ஏன்னா இப்போ நான் விசாரித்ததுக்கு நீங்கள் விசாரித்ததுக்கும் முன்ன பின்ன ஒரு 100 200 300 அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்க போகுது இல்லைங்களா ஸ்கொயர் ஃபீட்டில். அதுக்காக நான் வந்து 7000 சொல்லி நீங்கள் வந்து 3000 இல்லை 4000 தான் போகுதுன்னு சொல்ல முடியாது. அங்கே என்ன ஏரியா நீங்கள் விசாரிச்சிங்க. வாங்கணுன்றவங்க கண்டிப்பாக வாங்க, காட்டுறேன். நேரடியாக முயற்சி பண்ணணுன்றவங்க சுற்றி பாருங்கள், முயற்சி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.